ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசில் எங்களுக்கு பெற்றோர்கள் செஞ்சு தந்த இந்த முந்திரி கொத்து, அதுக்கு பிறகு நாம் அடிக்கடி இந்த முந்திரி கொத்து செய்வேன். ஆனால் இப்போ யாருமே இது பலகாரங்கள் செய்கிறதில்ல. அதுக்கு நான் சிறு பயிறு எடுத்திருக்கேன். எந்த தானிய வகைகளும் சேர்த்துக்கலாம். கொள்ளு எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு அரிசி, ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, அரிசி சிகப்பரிசி கொஞ்சமாக சுவைக்கு. இந்த கொள்ளும் இந்த பச்சை பயிரையும் நன்றாக வறுத்து மிக்சியில் ஒரு அடி அடிக்கும்போது தோல் வரும், அதை புடைச்சி அதை ரவையாக்கி எடுத்துக்கணும். ஒரு மூடி தேங்காவை துருவி அதையும் நன்றாக வறுத்து ஈரம் இல்லாமல் வறுத்து மிக்சியில் அரைச்சிட்டு எல்லாம் சேர்த்து மறுபடியும் மிக்சியில் ஒரு தடவை அரைக்கும் போது ரவை மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த ரவை மாதிரி கிடச்சதை நம்ம கொஞ்சம் நம்ம இனிப்புக்கு தேவையான வெள்ளத்தண்ணி ஊற்றி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சு வைக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கோதுமை மாவும் கலந்து கார்ன்ஃப்ளவரும் கலக்கலாம். நான் பச்சை அரிசி மாவு நல்லா கலந்து கொஞ்சம் திக்கு இல்லாமல் தண்ணியாக கலந்து ஒவ்வொரு உருண்டையாக நம்ம இந்த அரிசி மாவில் முக்கி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது சுவையான ஒரு முந்திரி கொத்து கிடைக்கும். இது நம்ம வேக வச்சு இந்த பயிரெல்லாம் சாப்பிட மாட்டாங்க யாருமே. இதே மாதிரி தேங்காய், வெல்லம், அரிசி, இந்த பச்சை பயிறு, கொள்ளு இதெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு சத்தும் அதிகமாக கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே இது சாப்பிடலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. வித்தின் 10 மினிட்ஸ்லேயே செய்யலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடித்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.